இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 8. கைலாஷ் வான்மதியை உள்ளே அழைத்து சென்றான். அனைவரும் இதில் அதிர்ச்சியில் நிற்க ஈஸ்வரன், விஸ்வநாதன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அதை கவனித்த சதாசிவம், அண்ணா, என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? நீங்க மனசுல எதையோ நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சிவா, இப்போதான் எனக்கு ஒரு சில விஷயம் புரியுது. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நானும் உங்களை மாதிரி தான் பயந்துட்டு இருந்தேன். ஈஸ்வரனுக்கு எது புரிந்ததோ எனக்கும் அது புரிஞ்சு விட்டது என்றார் விஸ்வநாதன். ஷபாஷ் நண்பேண்டா என்று தன் நண்பனை தோளோடு அணைத்து கொண்டவர், எங்க 2 பேருக்கும் புரிகிறது, உங்களுக்கும் புரியும். சரி சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாருடைய கேள்விக்கும் பதில் தெரியும் என்றார் ஈஸ்வரன். ருத்ரன், குழலி வந்து உட்காரு வா என்று அவளின் கைப்பிடித்து இழுத்தான் ருத்ரன். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. சரி சரி, கத்தாத, உட்காரதானே சொன்னேன். எனக்கு தெரியும் என்று முறுக்கி கொண்டவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். டேய், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, ஏண்டா இப்படி எங்க மானத்தை வாங்குற என்று தன் மகனை கடிந்து கொண்டார் பார்வதி. கைலாஷ் அறைக்குள் வான்மதியை அழைத்து சென்றவன் கதவை மூடினான். என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக கதவை சாத்துறீங்க என்று கதவை திறக்கப் போனவளின் கையை பிடித்து உதட்டின் மேல் விரல் வைத்து உஷ் என்றவன் அவளை இழுத்து கொண்டு மெத்தையில் அமர வைத்தான். அவனின் இந்த அதிரடி செயலில் விழிவிரித்தவள் அவனின் அசுர பார்வையை பார்க்க முடியாமல் வேறு புறம் திரும்பிக் கொண்டவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவளின் மலர் முகத்தை தன்புறம் திருப்பியவன், இப்போ எதுக்கு இந்த அழக? என் மதி எதுக்கெடுத்தாலும் அலறவ கிடையாதே என்றவன் அவளின் கண்களை மிருதுவாக துடைத்து விட்டான். ஆமாம், அப்படி இருந்தவளை தான் நீங்கள் இப்படி அளவச்சிட்டீங்களே. தயவு செஞ்சு போங்க, எனக்கு யாரும் வேணாம். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. நான் ஒரு அடங்கா பிடாரி, அதானே உங்கள் எல்லாருடைய எண்ணமும் என்றவள் அவனின் முகம் பார்த்து, ஆ, என்ன என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. என் மதியா என்று அவளுடன் கேட்டாள். ஆமாம், என் மதிதான். என் மதிக்குட்டி, என் நிலாக்குட்டி, என் செல்லக்குட்டி, நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். உனக்கென்ன என்று அவளின் தாடையை கிள்ளி முத்தம் வைத்தான். ஆடவனின் செயலில் சொல்லா வண்ணம் மகிழ்ச்சியடைந்தவள் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவளாக, இங்கே பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசி என் மனசை கெடுக்காதீங்க. உங்களுக்கு என்னை பிடிக்கலை, எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, என்னை பலவீனமாக்காதீங்க என்று மீண்டும் கலங்கினாள். வான்மதியின் மலர்கரத்தை எடுத்து தன் வலிய கரங்களுக்குள் பொத்தி கொண்டவன், இங்கே பாருமதி, எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக செய்து பழகு. அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிறமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற கண்ணம்மா? அவசரம் எதுக்கும் தீர்வாகாது. வேகத்தோடு இருக்கிறது முக்கியம் இல்லை, விவேகத்தோடு இருக்கணும்டா
என் மதி புத்திசாலி, கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் என்று அவளுக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைத்தான் கைலாஷ். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க என்றவளின் மலர் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன், உனக்கு இன்னும் புரியலையா மதி? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ என்னுடைய மனைவியா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது. உனக்கு விருப்பம் இருந்தா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. இப்போ நீங்க என்ன நம்ப வச்சுட்டு அப்புறம் உங்க அண்ணன் பேசின மாதிரி பேச மாட்டீங்களே. என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியாது. எல்லாரிடமும் தைரியமாக பேசுகிறேன்னா உங்ககிட்ட எதுக்கு இப்படி கோழை மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியலை. காதல் பிச்சை கேட்க என்னால் முடியாது கைலாஷ். நான் கடைசி வரை இப்படியே இருந்துட்டு போகிறேன். ப்ளீஸ் என்னை சமாதானம் செய்ய நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். இப்போவே நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க. இப்போ ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் என்னை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது என்றவள் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாள். கைலாஷ் அவளின் விழிகளில் மென்மையாக இதழ் பதித்து அவளின் முகம் பார்த்தான். அதில் உடல் சிலிர்த்த பெண்ணவளோ கண்களை மூடி உதடு கடித்து தன் அழுகையை கட்டுப்படுத்தினாள். உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன் மதி. எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அப்பா உனக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இங்கே வந்தேன். உன்னை பார்த்ததும் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல மதி. எங்கே உண்மையை உளறிடுவனோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதும் என்று அதற்கு மேல் வார்த்தை வராமல் தடுமாறியவன் பெருமூச்சு விட்டு, அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படி மீறி நடந்திருந்தா நான் கண்டிப்பாக இந்த ஊரை விட்டே போயிருப்பேன் மதி என்று வேதனையுடன் கூறினான். கைலாஷ் கூறிய அனைத்தையும் நம்பவும் முடியாமல் விழிகள் அலைப்பாய் அமர்ந்திருந்தவள், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ எதுக்காக இத்தனை நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்க? எனக்கும் உங்க அண்ணனுக்கும் செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேனே. அப்போதாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே. ஏன் மறைச்சிங்க கைலாஷ்? எப்படிம்மா நான் உண்மையை சொல்ல முடியும்? பெரியவங்க மனசில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் என்ற எண்ணம் இருந்துச்சு. அண்ணன் பூங்குழலியை விரும்புகிறான்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க திருமணம் முடிவானதும் நானே உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட என் காதலை சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அப்பா இப்படி சொல்லவும் எனக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரலடா. அதனால தான் சந்தோஷத்தில் பேச முடியாமல் நின்றேனே தவிர உன்னை பிடிக்காம இல்லை கண்ணம்மா. சின்ன வயசுல இருந்தே உன் மேலே இருக்கும் ஆசையை நான் பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கேன். என்னை நம்புமா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போது நீங்களும் என்னை காதலிக்கிறீங்களா? அடடா, இவ்வளவு சொல்லியும் உனக்கு என்னம்மா சந்தேகம்? ஆமாம், நீயும் என்னை காதலிக்கிறியா என்று புருவம் உயர்த்தி கேட்டான் கைலாஷ். வான்மதி வெட்கத்தில் தலைகுனிந்தவளை நிமிர்த்தியவன், சொல்லுமா, கேட்குறேன் தானே. உங்களுக்கு என்ன சந்தேகம் கைலாஷ்? உங்களை நான் விரும்பலைன்னா நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்ததை பார்த்து நான் ஏன் கலங்கி நிற்க போகிறேன்? எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. உங்களுடைய இயல்பான குணம் என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் கத்தி பேசினாலும் நீங்கள் என்னை அமைதிப்படுத்திய விதத்தை பார்த்ததும் என்னால் என் கோபத்தை தொடர முடியலை. பட் நீங்களும் என்னை காதலிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ லவ் யூ கைலாஷ், ஐ லவ் யூ ஸோ மச் என்று ஆனந்த கண்ணீரோடு தன் காதலை உணர்த்தினாள் மதி. ஐ லவ் யூ கண்ணம்மா. நீ கடைசி வரை என் கூட பயணம் செய்யணும். என்னோட ஆசை அது. செய்வியா? கண்டிப்பாக கைலாஷ். என் உயிர் இந்த உடலில் விட்டு போகும் வரை நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். என்னம்மா இது? இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா? அப்புறம் நீயா இரு. எனக்காக உன்னை மாற்றிக்க வேண்டாம். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே? கண்டிப்பாக மாற மாட்டேன் மதி. உன் இயல்பிலிருந்து நீ மாறக்கூடாது, புரியுதா? எனக்கு உங்களை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது கைலாஷ். நான் பண்ணுற அடாவடித்தனத்தை பார்த்து அப்பா அம்மா 2 பேரும் நான் எப்படி ஒரு வீட்டில் போய் வாழ போகிறேன்னு கவலையில் இருந்தாங்க. எனக்குமே நாம் இப்படி இருந்தால் நம்ம யாருக்குமே பிடிக்காதோன்னு எத்தனையோ தடவை நினச்சிருக்கேன். ஆனாலும் என்னால் என்னை மாற்றிக்க முடியல கைலாஷ். நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என்னை நம்புங்க என்று தலைகுனிந்து கொண்டு சங்கடத்துடன் கூறியவளின் முகவாயை பிடித்து நிமிர்த்தியவன் அவளின் கண்களோடு கண்கள் உறவாடினான். ஆடவனின் விழிதனில் தன்னை தொலைத்தவள் அவனுடன் புதைந்திடும் ஆவலுடன்
ஏக்கத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பெண்ணவளின் மௌன மொழி ஆடவனுக்கு புரிந்ததோ என்னவோ, அவளை இழுத்து தன் நெஞ்சினில் சாய்த்து கொண்டான். பெண்ணவளோ இதுக்காகவே காத்திருந்தவள் போல இதுவரை தேக்கி வைத்திருந்த கண்ணீர் துளி தாண்டவமாட அவனின் நெஞ்சை நனைத்தாள். அல்லாத மதி, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த தைரியம் தாண்டா. என் மதி என்னைக்கும் யாருக்காகவும் அழக்கூடாது, சரியா? வான்மதி தேம்பிக்கொண்டே என தலையாட்டியவள் அவனிடமிருந்து பிரிந்தாள். நல்லா யோசிச்சுக்கோங்க கைலாஷ், நான் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் என் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களா? எனக்காக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க ப்ளீஸ். ஒரே விஷயத்தை எத்தனை தடவை மாற்றி மாற்றி கேட்ப கண்ணம்மா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும் தாண்டி பிடிச்சிருக்கு. அதனால தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் சரியாக படிக்காதவ, பரவாயில்ல, நான் படிச்சிருக்கேனே. நான் ஒரு அடங்காப்பிடாரி. நீ அடங்காப்பிடாரியாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அழகான ராட்சசி நீ. நான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கான வேலையும் சேர்த்து செய்வேன். எனக்கு சமைக்க தெரியாது, சாப்பிட மட்டும்தான் தெரியும். எனக்கு சமைக்க தெரியுமே, யாராவது ஒருத்தருக்கு சமைக்க தெரிஞ்சா போதாதா? எனக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வருமே. உன் கோபம் நியாயமானது என்று நான் நம்புகிறேன். உன்னை சாந்தப்படுத்த என்னால் முடியும் என்று அவளுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்தவனை விழிகள் மின்ன பார்த்தவள் அவனை தாவி அணைத்து, ஐ லவ் யூ கைலாஷ், லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு வேணும். உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது. வாங்க இப்போவே எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்லலாம். அவனின் பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தாள். என்னாலும் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. தள்ளி இருந்து உன்னை பார்த்து ஏங்கினது எல்லாம் போதும். சரி வா போகலாம். பொதுவாக யாருக்கும் என்ன மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்காது. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பார்க்குறேன். அதுவும் உங்களுக்காக மட்டுமே. நீ எனக்காக மாற வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். அண்ணன் விளையாட்டுக்கு தான் சொல்கிறான். அவனை நீ தப்பாக எடுத்துக்காத மதி. அட, நான் அவரை எப்போதுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அவர் ஒரு அறவேக்காடு, விடுங்க. என்ன சொன்னால் அறவேக்காடா? அம்மாடி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு அவன் கொழுந்த. வயசில் பெரியவங்கள அப்படி சொல்லக்கூடாது கண்ணம்மா. சரி சரி, கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்காதீங்க, போலாம் வாங்க. வாழு வாழு என்று அவளின் காதை பிடித்து திருக, வலிக்குது விடுங்க கைலாஷ் என்றவளை இதமாக அணைத்து விடுவித்தான். இருவரும் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து பேசிக்கொண்டே அங்கு வர, அதை பார்த்த அனைவரும் தன் கண்களை நம்ப முடியாமல் விழிவிரித்து பார்த்தனர்.